ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ரவா லட்டு. ரவா லட்டு நான் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துகிறேன் என்பதை உங்களுடன் இப்போது பகிர்ந்து கொள்கின்றேன். 500 கிராம் ரவை எடுத்து வச்சிருக்கிறேன். இதால் 2 கப். அதே கப்பால் அரை கப் சீனி எடுத்துருக்கிறேன். என்ன சீனின்னு போடலாம், ப்ரௌன் சுகர். இது கரும்பு சீனி. மற்றது ஹல்பா டீஸ்பூன் ஏலக்காத்தூள். மற்றது நான் மாஜரின் பயன்படுத்த போகின்றேன் 1 டீஸ்பூன். மற்றது கஜு எடுத்திருக்கிறேன். இது ரோஸ்டட் கஜு. மற்றது கச்சானும் ரோஸ்டட் கச்சான். மற்றது பிளம்ஸ், உலர்ந்த திராட்சை. இந்த கச்சான் தான் எடுத்திருக்கிறேன். இதில் உப்பு சேர்க்கப்பட்டிருக்கு. அது பிரச்சனை இல்லை, அடியிலான உப்பு வரும். நாங்கள் ரவையோட மிக்ஸ் பண்ணும்போது இனிப்புக்கு உப்பு இருக்கும்போது சுவையாக இருக்கும். அதே மாதிரி இந்த கஜூட்டின் தான் எடுத்திருக்கிறேன். இதுக்கும் உப்பு சேர்க்கப்பட்டது. இதோடு கோகனட் மில்க்கும் 2 ஸ்பூன் டின்பாலும் சேர்த்து வச்சுருக்கிறேன். டின்பால் கூடுதலாக விடக்கூடாது. ஏன்னா நான் அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது கல்லாகி விடும் லட்டு. அதனால் டின்பால் கூட சேர்க்கக்கூடாது. இப்போது வாங்க எப்படி செய்யலாமன்ட்டு செய்முறைக்கு போகலாம். இப்போது பட்டர் ஒன்றும் சேர்க்காம, நெய்யோ பட்டரோ, நான் பட்டர் சேர்க்குறேன், ஒன்றும் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதை வறுத்தெடுக்கணும். முதல்ல அடுப்பை குறைத்து வைத்து வறுக்க வேண்டும். வறுத்து முடித்த பின்னர் உங்களிடம் காண்பிக்கிறேன். இப்போது வறுபட்டு விட்டது. நான் இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றுகின்றேன். இப்படி மணல் மாதிரி, குருகு மணல் மாதிரி வரும். அப்போ எடுத்த சரி. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்குமெண்டா நெய் சேர்க்கலாம். நான் பட்டர் சேர்க்கிறேன். இதில் நான் இந்த திராட்சை, உலர்ந்த திராட்சையை மட்டும் இதில் பொரித்தெடுக்க போகின்றேன். மற்றதெல்லாம் பொரித்தெடுக்கப்பட்டது தான். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். உப்பு அந்த டின்னில் இருக்கும். அப்படியே டின்னை போடக்கூடாது, எடுத்து போடணும். இதில் சேர்ந்துருக்கிற உப்பு ஓகே, பிரச்சனை இல்லை. இதுக்கு 2 கப்புக்கு இவ்வளவும் போதும். இது திராட்சை இப்படி ஊதி வரும். அப்போது எடுத்தால் சரி. இப்படி இந்த திராட்சை ஊதி வரும், அப்போது எடுக்க வேண்டும். இப்போ நான் எடுக்கிறேன். எடுத்து இந்த ரவையுடன் சேர்க்கிறேன். நான் எடுத்து வச்சுருக்கிற டின்பாலும் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மற்றது கோகனட் மில்க், அதையும் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த சோஸ்பானில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு எடுத்து வச்சுக்கிற சீனியை சேர்க்குறேன். சீனி உருகுனா ஓகே, கம்பி பதமெல்லாம் வரணும் மண்டியில். தேங்காய் பால் காணாட்டி நீங்கள் இன்னொரு ஸ்பூன் சேர்க்கலாம். நீங்கள் என்ன பாலண்டனா சேர்க்கலாம், உங்களுக்கு விரும்பின மில்க் சேர்க்கலாம். ஆனால் டின்பால் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ நான் கச்சானையும் கஜுவையும் இந்த ரவையோட சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்க்க போகிறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி இந்த பாலோட சேர்க்குறேன். மற்றது ஏலக்காத்தூள், எடுத்து வச்சுக்கிற ஏலக்காத்தூள், அதையும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணவும். கொஞ்சம் சூடாகத்தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஓரளவு சூடு பொறுக்கக்கூடிய சூட்டில் நீங்கள் இப்போ லட்டு பிடிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான அளவு பாலை சேர்த்து கொள்ளுங்க. ஒவ்வொரு ரவை, இங்கே கிடைக்கிற ரவை கொஞ்சம் கூட தேவைப்படும். நீண்ட நாட்களுக்கு பாவிக்கிறேன்டா தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு லட்டு பிடிக்கிற இது மா ஆறிட்டேன்டா திரும்பவும் சூடு காட்டிட்டு கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. தெளிக்கிறது, இப்படி தண்ணி தெளிச்சிட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன்டா ஓகே. நீங்கள் நல்லா ஆறுனா பிடிபடாது. வீட்டில் இலகுவாக செய்யக்கூடிய லட்டு தயாராகிவிட்டது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.